இந்த உலக வாழ்வு யாருக்கு வேண்டுமானாலும் நிம்மதியோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, அருளோடு அல்லது சோதனையோடு இருந்து விடலாம். ஆனால் மறுமை என்பது அல் ஆஹிரத்து குல்லுஹா லில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்குத்தான் மறு உலக வாழ்வு முழுவதும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் நிம்மதியுடைய இடத்தில், பாதுகாப்பான இடத்தில் இருப்பார்கள். உலகத்திலும் மறுமையிலும், மரண நேரத்தில் இருந்து, கபருடைய வாழ்வில் இருந்து, மறுமையில் விசாரணைக்காக ஒன்று கூட்டப்படக்கூடிய காட்சியில் இருந்து, வஃப்தன் அவர்கள் வாகனத்தில் பயணித்தவர்களாக வருவார்கள். வஸீகல்லதீன தகவ், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு முன்னால் ஒன்று கூட்டி இருப்பான், அணிவகுத்திருப்பான். அரிசி நிழல் அவர்களுக்கு கொடுக்கப்படும், விசாரணை எளிதாக்கப்படும். மறுமை முழுவதும் காஃபிர்களும் பாவிகளும் முனாஃபிக்குகளும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கும் போது இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், பாதுகாப்பளிக்கக்கூடிய இடத்தில் முத்தகின்களை அல்லாஹ் வைத்திருப்பான். நிம்மதியோடு அவர்கள் மறுமையிலே இருப்பார்கள். நபிமார்களோடு, நல்லவர்களோடு, சாலிஹீனான மக்களோடு சொர்க்கத்தில் நுழைவார்கள் கண்ணியத்தோடு. அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாதிகள் முத்தகின்களாக இருப்பார்கள். சொர்க்கத்துடைய ஆறுகளில் அல்லாஹ் அந்த முத்தகின்களை வைத்திருப்பான். ஃபி மக்அதி சித்கின் இன்த மலீகின் முக்ததிர். சுப்ஹானல்லாஹ், உண்மையின் சிம்மாசனத்தில் ரப்புக்கு அருகில், அந்த 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 அதிபதிக்கு, அந்த மாலிக்கிற்கு அருகில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வைத்திருப்பான். அல்லாஹ்விற்கு அருகில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த முத்தகீன்களுக்கு